என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ண போறோம். இது வந்து மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதுல வந்து மைக்ரேஷன் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இப்போ லெட்ஸ் சே 7 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ரிட்டையர் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ரிட்டையர் அப்படின்றது என்ன, இப்போ வந்து ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சர்வர்ஸ் வந்து அன்யூஸ்டா இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நேம் சேக்குக்கு வந்து அது ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த அன்யூஸ்டு சர்வர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டீகமிஷன் பண்றது, ரிட்டையர் பண்றது வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லா அசஸ்மெண்ட் எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 சர்வர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அதை வந்து அப்படியே ஜஸ்ட் யாருமே கண்ட்ரோல் இல்லாம விட்டுருவாங்க. இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் த்ரெட் ஃபார் ஆர்கனைசேஷனுக்கு காஸ்ட் மட்டும் வேஸ்டா போல, செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா அந்த சிஸ்டம் யாரும் பேட்ச் பண்ணிருக்க மாட்டாங்க, யாரும் அதை அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால மற்ற சிஸ்டம்ஸ்க்கு வந்து இம்பாக்ட் இருக்கும். ஸோ வி ஹேவ் டு ரிட்டையர் தோஸ் சிஸ்டம் as soon as possible. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரீடைனிங் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது எங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கரண்டா வந்து லைசன்சஸ் ரினியூவல் பண்ணியிருந்திருப்பாங்க ரீசெண்டா, இல்ல வந்து புது ஹார்ட்வேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த லேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி டெஸ்டினேஷன்ல வந்து அந்த கிளவுட் வந்து இப்போதைக்கு நாட் கம்பேட்டபிளா இருக்கும். ஆர் எல்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அப்போ இப்போதைக்கு வந்து அதை விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் அதர் சிஸ்டம்ஸ். இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, they will call it as revisit. ஓகே, ரீவிசிட் லேட்டர்னு சொல்லலாம். இப்போதைக்கு அதை மைக்ரேட் பண்ண வேண்டாம், யூ கேன் மைக்ரேட் இட் லேட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம டெசிஷன் எடுப்போம். ஸோ இது ஏன் 7 hours ஆர் 6 hours அப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா, இனிஷியல் அது 5 hour இருந்தது, அப்புறம் 6 hour ஆச்சு, இப்போ வந்து 7 hours ஆச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆர். ஓகே, அதனாலதான் இது வந்து 7 ஹவர்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து இந்த கார்ட்னர் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா they are what you call streamlining it. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா they are one of the எவாலுவேஷன் வெண்டார், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு அனலிஸ்ட் ஃபர்ம் அவங்க. ஸோ எந்தெந்த ஆர்கனைசேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ்ல வந்து ஏடபிள்யூஎஸ் எப்படி பண்றாங்க, மைக்ரோசாஃப்ட் எப்படி பண்றாங்க, அந்த மாதிரி வந்து அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ம் அது. ஸோ அது அனலிஸ்ட் ஃபர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கார்ட்னர் மாதிரி நிறைய ஃபர்ம்ஸ் இருக்காங்க. ஸோ கார்ட்னர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் மைக்ரேஷன் ஆர் சர்வர் மைக்ரேஷனுடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா ரொம்ப ரொம்ப காமனான யூஸ் கேஸ் வந்து இந்த ரீஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோஸ்ட் அப்படின்னு நீங்க மீன் பண்றது வந்து சர்வர். ஓகே, ஸோ சர்வர் லெவல் மைக்ரேஷன், அதாவது இருக்கு இந்த ஹோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சர்வர். ஸோ அது வந்து நீங்க விஎம் லெவல்ல பண்ணலாம், இல்ல கம்ப்ளீட் சர்வர் லெவல் ஒரு பிசிக்கல்ல இருந்து கிளவுடுக்கு கொண்டு போகலாம், இல்ல கரண்டா வந்து விஎம்ஆர்ல விஎம்ஆ இருக்கும், அதை வந்து நீங்க கிளவுட்ல EC2 இன்ஸ்டன்ஸ் கொண்டு வரலாம், இல்ல வந்து ஒரு AWS அஜூர் விஎம்ஆ இருக்கும், அதை வந்து நீங்க கிளவுட் டு கிளவுட் மைக்ரேஷன் பண்ணலாம். இதுல வந்து நம்ம இதை வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்டா வந்து ஓஎஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்ளிகேஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட். இங்க இருக்கிற இந்த ஹார்ட்வேர்ல ரன் ஆயிட்டு இருக்கு, இந்த விஎம்ல ரன் ஆயிட்டு இருக்கு, இந்த டேட்டா சென்டருக்கு பதிலாக இன்னொரு டேட்டா சென்டர்ல ரன் ஆக போகுது, அவ்வளவுதான். கரண்டா மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்ல ரன் ஆகுது, இப்போ அமேசான் டேட்டா சென்டர்ல ரன் ஆக போகுது, இல்லாட்டி கஸ்டமர் டேட்டா சென்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கு அந்த விஎம், அதை லிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஓஎஸ் application or anything within the operating system. ஓகே, இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ரீஹோஸ்டிங் வந்து இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெஸ் ரிஸ்க், ஈஸி டு மைக்ரேட், ஈஸி அண்ட் குயிக் டு மைக்ரேட்னு சொல்லலாம். ஸோ இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருசாக தேவையில்லை. ஏன்னா அது ஜஸ்ட் மூவிங் த ஒர்க் லோட் ஃப்ரம் ஆன் ப்ரெமைசஸ் டு கிளவுட் ஜென்ரலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீபிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏடபிள்யூஎஸோட பிளாட்ஃபார்ம்ல வந்து இப்போ லெட்ஸ் சே ஏடபிள்யூஎஸோடைய எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் இருக்கு, இது வந்து பாஸ் ஆஃபரிங். அதே மாதிரி ஏடபிள்யூஎஸோடைய ரிலேஷனல் டேட்டா பேஸ் அரோரா இருக்கு. தென் we have a lot of other platform as a service or software as a service, serverless workloadsலாம் இருக்கு, lambda functions or step functions இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கரண்டா ஒரு சர்வர்ல வந்து நம்ம ஸ்கெடியூல் டாஸ்க்லாம் ரன் பண்றோம், அது கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணும்போது lambda function மைக்ரேட் பண்ணலாம், இல்ல வந்து கண்டெய்னரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம ரீபிளாட்ஃபார்ம் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து we are not only lifting and shifting, we are doing some kind of tinkering work. ஸோ அந்த டெஸ்டினேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கான சின்ன சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ we are migrating to PaaS here, platform as a service. இங்க வந்து we are migrating to infrastructure as a service தான் நம்ம கொண்டு போறோம். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு தான் நம்ம hostingல migrate பண்றோம். ஸோ இங்க வந்து we are talking more about EC2 instance.
இங்க வந்து we are talking about AWS Elastic Beanstalk or other PaaS services வந்து நம்ம பண்றோம். ஸோ இங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப இந்த டெஸ்டினேஷன்ல வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப பைத்தான் வந்து இந்த வெர்ஷன் இருக்கணும், இல்ல வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து மினிமம் இந்த வெர்ஷன் இருந்தாதான் இங்க வந்து அந்த கோட் ரன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, தென் தெர் இஸ் மினிமல் சேஞ்சஸ். அந்த டெஸ்டினேஷன் பிளாட்ஃபார்மை வந்து நம்ம கம்பேட்டபிளா சப்போர்ட் பண்றதுக்காக we might have to do little ரீபேக்கேஜிங் ஒர்க் வந்து பண்ற மாதிரி இருக்கும். கோட் லெவல் சேஞ்சஸ்லாம் எதுவும் இருக்காது. நோ கோட் லெவல் சேஞ்சஸ். ஜஸ்ட் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் அந்த ரன் டைமை வந்து மீட் அவுட் பண்றதுக்காக ஒரு மினிமல் பிளாட்ஃபார்ம் லெவல் சேஞ்சஸ் இருக்கும். இதுல ஆனா டெவலப்பர் வந்து இன்வால்வ் பண்ணலாம். ஏன்னா அவங்க அந்த பிளாட்ஃபார்ம் வெர்ஷனை மாத்தினதுக்கு அப்புறம் அது ஒர்க் ஆகுதா என்னன்றது செக் பண்ணணும். தெர் இஸ் நோ கம்ப்ளீட் ஓவர்ஹால். இது வந்து ஜஸ்ட் ரீபேக்கேஜிங் ஆர் அந்த ரீபிளாட்ஃபார்மிங் மட்டும்தான் பண்றோம். ஓகே, டெஸ்டினேஷன் பிளாட்ஃபார்முக்கு கம்பேட்டபிளா நம்ம அப்ளிகேஷன் ரன் டைமை வந்து மாடிஃபை பண்ணி அதுக்கு ரெடிமேடா கொண்டு போறோம். நெக்ஸ்ட் வந்து ரீஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ரீ ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஒன். இது ரீ ஆர்கிடெக்டிங் அப்படின்னு சொல்றதால வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கரண்டா வந்து 3 tier அப்ளிகேஷனா இருக்கும். வெப் ஆப் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் இந்த மாதிரி 3 tier இருக்கும். இதை வந்து நம்ம மைக்ரோ சர்வீசஸ் கண்டெய்னரைசேஷன் பண்றது ஆர் சர்வர்லெஸ்க்கு கொண்டு போறது. we are just completely re-architecting the application உடைய ஆர்கிடெக்சரை மாத்துறோம். இது வந்து it is very complex, more cost, more risk, but then ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம கண்டெய்னரைஸ்ட் ஒர்க்லோட் போகும்போது நிறைய காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸோடைய டவுன் டைம் வந்து அதிகமா தேவைப்படும். ஏன்னா அந்த ரீபிளாட்ஃபார்மிங் ரீஃபேக்டரிங் ரீஆர்கிடெக்டிங் பண்றதால நிறைய ரிஸ்க் இருக்கு, சர்வீஸ் டிஸ்ரப்ஷன்லாம் இங்க இருக்கு. ஏன்னா we are completely changing the architecture of the application. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜைஸும் பண்ணுவாங்க. ரொம்ப பழைய லெகசி ஆப்லாம் இருக்கு, இதை மாத்தினா பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா they will go for it. நெக்ஸ்ட் வந்து ரீபர்ச்சேஸ். இது வந்து ரொம்ப ஈஸி, ட்ராப் அண்ட் ஷாப்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன் ப்ரமைசஸ்ல மைக்ரோசாஃப்டோடைய எக்ஸ்சேஞ்ச் சர்வர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து இப்போ கிளவுடுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் M365 ஆர் O365ல எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம ஜஸ்ட் டைரக்டா நம்ம ஆன் ப்ரமைசஸ்ல ஷேர் பாயிண்ட் சர்வர் இருக்கும், அதை வந்து ஷேர் பாயிண்ட் ஆன்லைனுக்கு போகலாம். இப்போ ஆன் ப்ரமைசஸ்ல வந்து நம்ம ஒரு சிட்ரிக்ஸ் VDI சொல்யூஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா யூ கேன் ஜஸ்ட் கோ டு AWS உடைய அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரெடிமேடா சர்வீஸா கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி we are completely dropping the existing solution. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கிளவுட்ல வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸா போறோம். ஸோ மோஸ்டா வந்து இந்த ஒர்க் டே, கான்கர், ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் ஆர் டீம்ஸ் ஆன்லைன் இது எல்லாமே வந்து ட்ராப் அண்ட் ஷாப் கான்செப்ட் தான். ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க டெக்னாலஜி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கிளவுட்ல ரெடிமேடா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நெக்ஸ்ட் வந்து ரீலோகேட் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இது ஆட் ஆனிச்சு இந்த 7th hour. இது ரீலோகேட் அப்படின்றது வந்து ஹைப்பர்வைசர் லெவல் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹைப்பர்வைசர் லெவல் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் அப்படின்னா இப்போ கரண்டா ஆன் ப்ரமைசஸ்ல நான் VMware என்விரான்மெண்ட் vSphere யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கிளவுட்ல வந்து யூ கேன் மைக்ரேட் டு AWS உடைய VMC AWS கிளவுட் இருக்கு, இல்ல அஜூரோடைய VMware சொல்யூஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஹைப்பர்வைசர் லெவல்ல வந்து சேம் அப்படியே என்டையர் VM மாத்துறாங்க. வேற இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீஹோஸ்டிங் நடக்குது. இப்போ வந்து VMware VM இருக்குது, இங்க EC2 இன்ஸ்டன்ஸ் தான் மாறுது. வேற இங்க ரீலொகேட் பண்ணும்போது ஜஸ்ட் டேட்டா சென்டர் மட்டும் நம்ம மாத்துறோம். கஸ்டமருடைய டேட்டா சென்டர்ல இருந்து AWS டேட்டா சென்டர்ல அங்கேயுமே VMware ஹைப்பர்வைசர்ல தான் மைக்ரேட் ஆகுது. ஸோ அப்போ கண்டினியூஸா வந்து சேம் ஏஜென்ட் சேம் விஷயம் தான் இருக்கும். இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான மைக்ரேஷன் ஆப்ஷன் வந்து ரீலொகேட் ஆப்ஷன். ரீலொகேட் வந்து ஆன்பிரம் VMware VM வந்து AWS டேட்டா சென்டர்ல வந்து ஒரு VMware VM வந்து மைக்ரேட் மூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஹை லெவல் வந்து மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதோடைய ஈச் அண்ட் எவ்ரி பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிட்டையர் பண்றது வந்து எப்ப ரிட்டையர் பண்ணுவாங்க, இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எந்த ஒரு பிசினஸ் வேல்யூவும் இல்லை, இதை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸும் இதாகும், குயிக்கா நம்ம டேட்டா சென்டரும் நம்ம வந்து ஃப்ரீ அப் பண்ணலாம், நிறைய செக்யூரிட்டி ரிஸ்க் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த சர்வர் வந்து நோ லாங்கர் யாருக்குமே நீட் இல்லை அப்படின்னா தென் ஆப்வியஸா வந்து அதுல அப்ளிகேஷன் அப்கிரேட்ஸும் வராது, OS லெவல் பேட்சிங் ஆர் அதை டச்சே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, அது பாட்டு ரன் ஆயிட்டு இருந்திருக்கும், லைசன்ஸ் வேஸ்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ இது எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா
இந்த சர்வருக்கு வந்து லாஸ்ட் ஒரு 3 months 4 months தான் வந்து எந்த ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனும் இல்லை, யாருமே இந்த சர்வர்ல எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸும் வந்து ஆக்டிவா யூஸ் ஆகல, ரன் ஆகல அப்படின்னு தெரியுது அப்படின்னா ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து ஜோம்பி சிஸ்டம் ஆர் ஜோம்பி அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ணிட்டு இதை ஒரு ஃபுல் பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு 2 weeks 3 weeks. அது வந்து கூல் டவுன் பீரியட்னு சொல்லுவாங்க ஆர்கனைசேஷன்ல. அந்த கூல் டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் சர்வர் வந்து ரிட்டையர் பண்ணிடுவாங்க. அது பேக்கப் எடுத்து வச்சிருப்பாங்க. இன்கேஸ் சடனா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சர்வர் நேம்ல ஒரு சர்வர் இருந்தது, அது நாங்க ரிப்போர்ட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம், இல்ல வந்து ஒன்ஸ் இன் இயர் இல்ல ஒன்ஸ் இன் ட்வைஸ் இன் இயர் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா யூ கேன் ரெஸ்டோர் இட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் பேக்கப். ஸோ அந்த மாதிரி லேட்டர் டைம்ல வரதுக்கு இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு டேக் அ ஃபுல் பேக்கப் அண்ட் தென் அது இப்போதைக்கு அந்த காஸ்ட்டை எலிமினேட் பண்ணிட்டு யூ கேன் decommission the server. பட் அந்த ஜோம்பி ஆப் ஆர் அந்த ஜோம்பி சர்வருடைய பேக்கப் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கணும். ஸோ இது ரெண்டு விதமா பண்ணுவாங்க. CPU மெமரி யூட்டிலைசேஷன் ஆர் சர்வர்ல யூட்டிலைசேஷன் இல்லைனாலும் they will consider as a zombie app. ஆர் நெட்வொர்க் லெவல்ல எந்த ஒரு இன்பவுண்ட் கனெக்ஷன்ஸ் ஆர் டிராஃபிக் இல்லை அப்படின்னா அதுவும் பண்ணுவாங்க. சில சர்வர் வந்து வெறும் சர்டிபிகேட் மட்டும் அதுல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, ஆர் சில கண்டென்ட் மட்டும் அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க, நெட்வொர்க் லெவல் ஆக்டிவிட்டி இருந்திருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் நாட் ஜஸ்ட் ரிலே அப்பான் நெட்வொர்க் லெவல் கனெக்ஷன். CPU மெமரி யூசேஜ் இருக்கு, அதுல ஏதாவது முக்கியமான ப்ராசஸ் ரன் ஆகுது, OS இல்லாம டிஃபால்ட் ப்ராசஸ் இல்லாம இல்ல வேற ஏதாவது அடிஷனல் ப்ராசஸஸ் ஏதாவது அதுல இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வேலிடேட் பண்ணிட்டு தான் ரிட்டையர் பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து ரீடைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீடைன் இஸ் வி ஆர் கோயிங் டு ரீடைன் இட் ஃபார் நவ். மேபி கரண்டா அந்த ஆர்கனைசேஷன் எதிர்பார்க்கிற லீகல் செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ் வந்து AWSல இல்லாம இருக்கலாம், அவங்க AWS வந்து டேட்டா ரெசிடென்சி ரெக்யர்மெண்ட் இல்லாம இருக்கலாம், இல்ல அந்த பர்டிகுலர் லொகேஷன் அவங்க எதிர்பார்க்கிற லொகேஷன்ல AWSோட டேட்டா சென்டர் இல்லாம இருக்கலாம், இல்ல அந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் ஆர் ரொம்ப மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னா இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பிசினஸ் ஓனர். எல்லா பிசினஸ் ஓனரும் AWS மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் வந்து they are not going to raise their hand. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா they will say எங்களுக்கு இப்போ வேண்டாம், இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான அப்ளிகேஷன் ஆன் பிரெம்லேயே இருக்கட்டும், இந்த டேட்டா சென்டர்லேயே இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல வந்து they might have some dependency இருக்கும், பிசிக்கலா ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி மானிட்டர்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல பிசிக்கலா வந்து ஏதாவது தம் டிரைவ் ஆர் USB டிரைவ் யூஸ் பண்ணி அதுல செக்யூரிட்டிக்காக ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இல்ல கிளவுடுக்கு மைக்ரேட் பண்றதால எந்த ஒரு பிசினஸ் வேல்யூம் இப்போதைக்கு இல்ல, இது வந்து எங்களுக்கு இன்டர்னல் யூஸுக்கு தான் இருக்கு, கிளவுடுக்கு போனோம்னா காஸ்ட் அதிகமாகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க சில வெண்டார்ஸ், சில பிசினஸ் ஓனர். ஸோ அப்ப அந்த அப்ளிகேஷன் ஓனர் சொல்றதா நம்ம கேட்க முடியும். ஸோ சில இடத்துல வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸா வந்து ஒரு புது வெண்டார் வந்து இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க, நாங்க அதுக்கு மைக்ரேட் பண்ணிக்கிறோம் ஃபியூச்சர்ல, இப்போதைக்கு வந்து இதை இன்னொரு நெக்ஸ்ட் 1 year 2 years வந்து அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி they will say. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ரீடைன் இட். ஓகே, ஸோ பிசிக்கல் டிபெண்டன்சிஸ் இருக்கும், இல்ல வந்து நான் x86 பிளாட்ஃபார்ம் உள்ள அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் கிளவுட்ல வந்து இன்னும் நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹைலி கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் இன்னும் கிளவுட்ல வரலன்னு கூட சில சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸை வந்து யூ கேன் ரீடைன் இட் அண்ட் தென் யூ கேன் ரீவிசிட் இட் அட் a later time, maybe 1 year or 2 years down the line you can check again. Next வந்து relocate வந்து already I have just clearly explained. On premisesல VMware இதுல software defined data centerல ரன் ஆயிட்டு இருக்கோம், cloudல வந்து you are just migrating it, or else வந்து on premisesல வந்து ஒரு AWS ஓட பிரைவேட் கிளவுட்ல ரன் ஆயிட்டு இருக்கோம், அது பப்ளிக் கிளவுடுக்கு நம்ம மைக்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் ரீலோகேட் பண்றோம், அதுல எந்த ஒரு ஈவன் ஹைப்பர்வைசர் கூட அதுல சேஞ்ச் ஆக போறது இல்ல, சேம் டெக்னாலஜி சேம் இன்ஜின் சேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ரீலோகேஷன் இஸ் த மோஸ்ட் simplified migration, very less disruption, very less downtime, குயிக்கா வந்து உங்களுக்கு ஈஸியா மைக்ரேட் பண்ண முடியும். ஸோ ரீலோகேட் வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப ரொம்ப பாப்புலர். ரீபர்ச்சேஸ்ன்றது வந்து ட்ராப் அண்ட் ஷாப், ஆன் ப்ரெமைசஸ்ல இருந்துட்டு இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டா அந்த லைசன்சஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு கிளவுட்ல வந்து ரெடிமேடா உங்களுக்கு ஒர்க் டே, கான்கர் அந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்ளிகேஷனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுல சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா கரண்டா இருக்கிற டீம்ஸ் எல்லாமே வந்து அந்த புது டூலை யூஸ் பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அவங்கள வந்து we have to make them used to it. ஏன்னா ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து அவங்களுக்கு வேற மாதிரியான கண்ட்ரோல் இருந்திருக்கும், இல்ல வேற மாதிரியான ஆத்தென்டிகேஷன் ப்ரொசீஜர் இருந்திருக்கும். இப்போ கிளவுட்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அடிஷனலா அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புது புது ஆத்தென்டிகேஷன் இன்டெகிரேஷன், புது வே ஆஃப் கனெக்டிங், புது வே ஆஃப் ஸ்டோரிங் திங்ஸ் ஆர் ஆக்சஸிங் அப்ளிகேஷன். ஸோ கொஞ்சம் ட்ரைனிங் அண்ட் SOPஸ்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா we are going with a new technology, we are dropping the existing infrastructure, existing app வந்து ட்ராப் பண்ணிட்டு புது ஆப், புது மாடர்ன் சாஃப்ட்வேர் பேஸ்ட் சொல்யூஷனுக்கு போறதால, கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் போறதால there will be a definite learning curve.
நெக்ஸ்ட் வந்து ரீ ஆர்கிடெக்ட். ரீஆர்கிடெக்ட் வந்து கம்ப்ளீட்டா அப்ளிகேஷன் டீம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் வந்து லெகசி அப்ளிகேஷன் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லெகசி மெயின் ஃப்ரேம் அப்ளிகேஷன் இருக்கு, இது கிளவுட்ல வந்து மாடர்ன் அப்ளிகேஷனுக்கு மூவ் பண்றோம், இல்ல ஒரு மோனோலித்திக் அப்ளிகேஷன் இருக்கு, அது வந்து நம்ம மைக்ரோ சர்வீசஸ் ஸ்பிட் பண்ணி கண்டெய்னரா மாத்துறோம். ஸோ அந்த மாதிரி வந்து லெகசி அப்ளிகேஷன் வந்து மாடர்ன் கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷனா இல்ல பாஸ் அப்ளிகேஷனா மாத்துறதுக்கு வந்து டெவலப்பர்ஸோடைய ஒர்க் வந்து இங்க ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது எதுக்காக பண்ணுவாங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்குது, இல்ல பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு, அஜிலிட்டி ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு புது புது ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஆக்சலரேட் பண்ண முடியுது. கிளவுட்ல வந்து உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் ஆர் ஆட்டோ ஃபிக்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வருது, குபர்னெட்டிஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி ஆர் கண்டெய்னரைஸ் ஒர்க் லோட்ல ஸ்கேலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ரீஃபேக்டரிங் ஆர் ரீஆர்கிடெக்டிங்லாம் பண்ணுவாங்க. நாட் ஒன்லி ஃபார் அப்ளிகேஷன், ஈவன் டேட்டா பேஸை கூட நிறைய கிளவுட்ல வந்து இப்போ மாடர்ன் டேட்டா பேசஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ எந்த டெக்னாலஜி வந்து அவங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கு, இப்போ நோ எஸ்கியூஎல் டிபி யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ரீஃபேக்டரேட் ரீஆர்கிடெக்டட் உங்க அப்ளிகேஷனை வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ரிலேஷனல் டேட்டா பேஸ்க்கு பதிலாக யூ கேன் கோ ஃபார் எனி மாடர்ன் டேட்டா பேசஸ் இன் த கிளவுட். ஸோ இந்த மாதிரி நம்ம போக முடியும். ரீபிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து வி ஆர் மூவிங் டு அந்த எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் ஆர் ஆர்டிஎஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ்க்கு வந்து நம்ம மைக்ரேட் பண்றோம். ஃபைனலா வந்து வி ஹேவ் காட் ரீஹோஸ்ட். ஸோ ரீஹோஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம மைக்ரேட் பண்றோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் பீப்புள் கால் இட் அஸ் இதை ரீஷேப்னு கூட சொல்லுவாங்க சில பேர், பட் இட்ஸ் நாட் அ வெரி காமன் டேர்ம். ரீபிளாட்ஃபார்ம் தான் கரெக்டான டேர்ம். ரொம்ப கம்மியான பேர் வந்து அதை ரீஷேப்பிங் பண்றது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பேக் எண்ட் அண்டர்லைன் ஃப்ரேம் ஒர்க், அண்டர்லைன் ரன் டைம் மட்டும் மாத்துவாங்க. கோட் லெவல்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இங்க பண்ண மாட்டாங்க. கோட் லெவல் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ரீஆர்கிடெக்டிங்ல தான் நடக்கும். ரீபிளாட்ஃபார்மிங்ல வந்து ஜஸ்ட் வந்து அண்டர்லைன் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ .NET வந்து 4.5 யூஸ் பண்றாங்க, கிளவுடுக்கு வரும்போது உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு, இல்ல பைத்தான் வந்து 3 யூஸ் பண்றாங்க, கிளவுடுக்கு வரும்போது ஒரு மேஜர் வெர்ஷன் வந்து மாறுது, இல்ல மைனர் வெர்ஷன் வந்து லேட்டஸ்டா தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து தே வில் கோ ஃபார் ரீபிளாட்ஃபார்மிங். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன் பிரேம்ல வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் ரன் பண்றேன், கிளவுடுக்கு வந்து அமேசான் RDS ஃபார் சீக்வல் வரேன் அப்படின்னா அதுவுமே ரீபிளாட்ஃபார்மிங் தான். ஸோ ஆன் ப்ரமைசஸ்ல வந்து நான் ஒரு MySQL சர்வர் வந்து சர்வர்ல ரன் பண்றேன், கிளவுடுக்கு வந்து அமேசான் அரோரா ஆர் அமேசான் RDSல வந்து MySQL கம்பேட்டபிள் RDS பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணும்போது இங்க என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் போகும்போது ஆப்வியஸா என்ன நடக்கும், அண்டர்லைங் OS அண்டர்லைங் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே நீங்க மேனேஜ் பண்ண தேவையில்லை. வேற ரீஹோஸ்டிங் பண்ணும்போது யூ ஸ்டில் ஹேவ் டு மேனேஜ் த அண்டர்லைங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். ஸோ இந்த மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது கொஸ்டின் இருக்கு? ஐ திங்க் செஷன் பிகினிங்ல கூட one of you asked it, right? So we strategies அப்படின்னா என்ன, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. I think remaining we will continue tomorrow. So next வந்து நம்ம மைக்ரேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஸ்டெப்ஸ் பார்க்கணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஈச் அண்ட் அந்த வேவ் பிளானிங் ஆர் அந்த பிளானிங் ஷீட்ல வந்து இப்போ சர்வர் 1, சர்வர் 2, அப்ளிகேஷன் 1, அப்ளிகேஷன் 2 இந்த மாதிரிலாம் வந்து கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து நம்ம ரீபிளாட்ஃபார்ம் பண்ண போகிறோம், இந்த அப்ளிகேஷனை வந்து ரீஹோஸ்ட் பண்ண போகிறோம், இந்த டேட்டா பேஸை வந்து ரீபிளாட்ஃபார்ம் பண்ண போகிறோம், இந்த அப்ளிகேஷனை லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வர் ஒரு அப்ளிகேஷன் ஒரு டேட்டா பேஸ்க்குமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங் ஆர் வேவ் பிளானிங்ல வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஆர் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்க போகுது அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இது வந்து ரீஹோஸ்ட், இதை வந்து ரீடைன் பண்ண போறோம், இதை வந்து நம்ம ரீபிளாட்ஃபார்ம் பண்ண போறோம், இதை வந்து நம்ம ரீபிளாட்ஃபார்ம் பண்ண போறோம், இதை வந்து ரிட்டையர் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டேபிள்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஃபில்டரிங் பண்ணி யூ கேன் டேக் டெசிஷன். ஓகே, இதுல நிறைய இந்த ஷீட்ஸ்லாம் இருக்கு, நான் அந்த டெம்ப்ளேட் அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நாளைக்கு காமிச்சு ஷேர் பண்றேன். பட் இப்போதைக்கு வந்து அந்த ஹை லெவல் நம்ம இன்னைக்கு என்ன கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னா மைக்ரேஷன்னா என்ன, மைக்ரேஷன்ல வந்து என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு, ஸோ அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். தென் கஸ்டமர் வந்து என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் வருவாங்க, ப்ராஜெக்ட் முடியும் போது இந்த பிஸ்னஸ் டிரைவர்ஸ் இந்த மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம அவுட்கம் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத காமிக்கணும். தென் கம்ஸ் டிஸ்கவர் ஃபேஸ். டிஸ்கவரி ஃபேஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவர் பண்ணுவோம், அந்த டூலை எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் 10 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் யூஸ் பண்ணி
டிசைட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லி தந்தேன். தென் வந்து அசஸ்மெண்ட் ஸ்டேஜில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் 2 விதமான அனாலிசிஸ் பண்ணுவோம், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். இதுலேயுமே நம்ம தேர்ட் பார்ட்டி டூல் எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். எந்த ஆஸ்பெக்ட்ல வந்து தேர்ட் பார்ட்டி டூலுக்கு வந்து போவாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்ட்டு. தென் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைஸ் ஃபேஸ்ல வந்து எப்படி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு 7 Rs பத்தி பார்த்துருந்தோம். வித் தட் இன்னைக்கு கவர் பண்ண நினைச்சது கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வில் பி ஹியர் ஃபார் 2 more minutes. If you have question, you can stay back, or else thank you for joining. கொஸ்டின் கேளுங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ் நான் அரெஸ்ட் பண்ண முடியல. அந்த இது லிங்க் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க.